என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். நல்ல குடும்பம், பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. பண்ணாத குடும்பம் பண்ணி பிள்ளை சின்னவனும் பண்ணி போட்டாங்க. போய் கல்யாணம் முடிச்சு 5 நாள்லயே வீட்டுக்கு தட்டி விட்டாங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவ சொல்றதெல்லாம் கேட்டா கண்ணுல ரத்தம் வந்துருக்கு. அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை, பண ரீதியான கொடுமை, மன ரீதியான கொடுமை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேட்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கூட நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கல. சத்தியமாக நான் எந்த விதத்துலேயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா. போதும், உடல் ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன், மன ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன். எனக்கு இது வேண்டாம், இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கையே மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். நல்ல குடும்பம், பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. பண்ணாத குடும்பம் பண்ணி பிள்ளை சின்னவனும் பண்ணி போட்டாங்க. போய் கல்யாணம் முடிச்சு 5 நாள்லயே வீட்டுக்கு தட்டி விட்டாங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவ சொல்றதெல்லாம் கேட்டா கண்ணுல ரத்தம் வந்துருக்கு. அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை, பண ரீதியான கொடுமை, மன ரீதியான கொடுமை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, தங்க குடும்பம் புதுசா இருக்கு, போய் நீ அனுசரிச்சிருன்னு சொன்னாங்க. 10 நாள் கழிஞ்சு வந்தாங்க. வந்துட்டு நடந்ததெல்லாம் நடந்து வச்சுங்க, நாங்கள் இனிமேல் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னா உள்ள நின்னா எங்கள் அம்மாட்ட ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிங்க, எங்கிட்டையும் சொல்லலை. அம்மா மாமியார் வர சொல்லுங்க, நான் மாமியார்கிட்டையே பேசிக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்ல முடியாத விஷயமா சொன்னால் பிரச்சனை ஆயிடும். சரி மாமியாரே வர சொல்லுன்னு சொல்லி சம்மந்திக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்தாங்க. 1.5 மணி நேரம் சம்மந்தியும் பிள்ளையும் பேசினாங்க. பேசி போட்டு அவங்களே வெளியில் சம்மந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுங்க, என்ற பையனை நான் இப்படி இருப்பேன்னு நானே நினச்சி பார்க்கல, நான் பார்த்துக்கிறேங்க, இனிமேல் இந்த தவறு நடக்காதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் மடி 20 நாள் இல்லை, மடி 20 நாள் கழிச்சு மடியும் பிரச்சனை. பார்த்தா மெண்டலாமு பிசிக்கலாமு பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க பிள்ளைய. அவள் அப்பயே மனசு உடஞ்சு மடி அப்பா கூப்பிட்டு எங்கிட்ட வந்தான். நான் என்ன ஏந்தாங்க ஊரா நல்ல குடும்பங்கிறாங்க, பையன் ஒழுக்கமான வைய, தண்ணி தவிடு ஓடாத வைய, நீ தான் அனுசரிச்சிருக்கணும் ஜாமி, குடும்பம்னு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்பதான் புள்ள சொல்றா, அப்பா அவங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, எங்கிட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்றாங்க, வெளியே ரிலேஷன் கிட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்றாங்க, வீட்டுக்குள்ள போனா கேட்ட பூட்டி வச்சுக்கிறாங்க, காம்பவுண்ட் பூட்டி வச்சுக்கிறாங்க, வெளியில திறந்து விடுறது இல்லை. ஏன்னு கேட்டா உன்ற சேஃப்டிக்கு தாங்கிறாங்க. என்ன அப்படியுமே சேஃப்டி, பகல்ல என்ன தூக்கிட்டு போயிடணும் வீட்டுக்கு அதை திறந்து, சமையல் போய் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை தொடக்கூடாது, பூஜை ரூம்ல போய் தெய்வம் போடக்கூடாது, ஓடு 4.5 கோடி ரூபா ஓட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது என்னென்னதான் மென்டல் டார்ச்சர் கொடுக்கணுமோ அத்தனை டார்ச்சர் கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் கொடுத்து போட்டு நகையெல்லாம் என்ன கம்மியத்தை போட்டு வந்துக்கிறேன். அப்பா அவ்வளோ 500 ரூபான்னு போடுற, 300 ரூபான்னு போடுறாரு. நகையெல்லாம் என்னாச்சு? நகையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கணும்ல, நகை என்னாச்சு, அது என்னாச்சு, இப்படியே டார்ச்சர். பையனுக்கு தொழில் இல்லை, அங்கெல்லாம் 100 கோடி ரூபா ஓட்டு பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க பிள்ளை வீட்டுலேருந்து. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? இப்படி எல்லாம் பேசணுன்னா புள்ள எங்கிட்ட சொன்னான். அப்போ நான் என்னன்ட்டு, தங்க போக வேண்டாம், இங்கே ஏறு, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தா என்னென்னமோ கொடுமை நடந்திருக்குதுங்க. எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டாக போட்ட புள்ள உசரம் வச்சுட்டேன். என்ன சொல்றதுன்னு தெரியல, அத்தனை அட்டுவலையும் பண்ணிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி ஒத்துமை நடந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நீதி கிடைக்கும் கூட சித்தப்பா
கல்யாணமாகி இன்னைக்கு ஒரு 55 நாள் தான் ஆகுது. இந்த அளவு குடும்பம் பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு ஏதோ உள்ள தப்பு பண்ணிட்டா தெரியாம ஏதோ நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. இப்போ ஆடியோ விசாரணை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுதுங்க இந்த அளவு குடும்பம் பண்ணிக்கிறாங்க. அவன் நேற்று மத்தியானம் 12 மணிக்கு வாய்ஸ் மெசேஜ் எங்கள் அண்ணனுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை நாங்கள் நேற்று அந்த அறிவியலில் பார்க்கலைங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் பார்த்துங்க எடுத்து தெரியுதுங்க. ரொம்ப குடும்பம் பண்ணி சித்திரவதை பண்ணிக்கிறாங்க பிள்ளைய. இப்போ ஆடியோ விசாரணை நடந்துட்டு இருக்குதுங்க. எங்களுக்கு இது நீதி கிடைக்கணும். அவங்க சட்டத்தின் முன்னே அவங்க 3 பேர்த்தையும் நிறுத்தணுங்க. அது பிள்ளையோட ஆடியோவில் வாரண வாக்குமூலத்திலேயே இருக்குதுங்க. நைட்டு டிஎஸ்பி சார் கூட கேட்டாரு. நாங்கள் எங்களுக்கு தெரியாதுங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் அதாவது 10 நாள் கழிஞ்சு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்னோமுங்க. ஆனால் நைட்டு 12 மணிக்கு இந்த வீடியோவில் ஆடியோ பார்த்துங்க எடுத்து எனக்கு தெரியுதுங்க இந்த அளவுக்கு குடும்பம் நடந்திருக்குது. அவங்க சட்டத்து முன்னே அவங்கள நிறுத்தி வரணுங்க. அதுதான் எங்களுக்கு நீதி கிடைக்கணுங்க எங்களுக்கு.